அஸ்ஸலாமு அலைக்கும். தக்காளி ஸ்வீட் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு தக்காளியை கட் பண்ணிவிட்டு லைட்டாக புழிஞ்சு தண்ணியை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி இல்லாமல் அந்த தக்காளியை நம்ம சட்டியில் போட்டு 2 ஏலக்காய் உப்பு போட்டு நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. அப்புறம் சுகர் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. ரம்பலன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முந்திரி இதெல்லாம் தாளிக்கும் போது ஒரு 4-5 ஏலக்காவை தட்டி அதை சேர்த்துக்கோங்க. நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வறுத்து வச்சு முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். இதில் மெயின் மெத்தடே என்ன தெரியுமா? இப்போ நான் செய்ய போகிறது தான். நான் சுகர் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு பேனில் எதுவுமே ஊற்றாமல் சுகரை மட்டும் போட்டு அதை கேரமலாக ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுன்னா நம்ம இதை ஸ்வீட்டில் சேர்த்துக்கலாம். தக்காளியில் சேர்த்துப்போம். மேலாப்பில் ஊற்றும் போது கண்ணாடி பதத்தில் இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் டேஸ்ட் டிஃப்ரென்ஸாகவும் ஹைலைட்டாகவும் கொடுக்குது. ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்த கேரமல் மட்டும் கரண்டியில் ஒட்டுனுச்சுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அதை அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடும் போது மெல்ட் ஆகி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், டேஸ்ட்டான எம்மியான தக்காளி ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மெயின் மெத்தடே சுகரை மெல்ட் பண்ணி மேலே போடுறது தான். நீங்கள் டேரெக்டாக சுகர் சேர்க்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.